இருங்க நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்காக நான் இது கண்டிப்பாக அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ எடுத்து போறீங்க அதை பார்த்து அம்மா கோவப்படல அம்மா வந்து அவங்களோட இதை சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா. அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு சரிங்களா. உதயகுமார் ப்ரோ வாங்க வணக்கம். ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? பேச மாட்டேன் உதயாவிட்ட. எத்தனாவது லைக் இது? கணக்குல வீக்கு. மொட்டை போட்ட பிறகு ஹெட்ல ஏர் ஃப்ரீயாக வாங்கலாம். அது வாங்கலாம் யார் வாங்க முடியாதுன்னு சொன்னா. லைக் 786 786வது லைக். இப்படி டெய்லி இவ்வளோ லைக் போடுற மனுஷன் நீங்கள் 2 நாளாக நம்ம லைஃப்பை காணானா என்ன கஷ்டமாக இருக்கும். அம்மா இருக்கா செத்து போனவனோட பார்க்குறப்போ. செல்வி சிஸ்டர் உங்களுக்காக கண்டிப்பாக அம்மாவோட மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா. சுமேதா ஸ்ரீ சிஸ்டர் ஹாய் வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ராஜன் பிரதர் வணக்கம். ஒர்க்கு பிஸி அக்கா அதான். ஓகே என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க, வந்து பார்த்தாதான் தெரியும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு. அவரு சாப்பிட்டாச்சா? என்ன பேச? சாப்பிட்டாச்சு ப்ரோ. ரசம் நேற்று வச்ச ரசம் நான் சாப்பிட்டேன், மற்றவங்களுக்கெல்லாம் தயிர். சவுண்டு சிஸ்டர் இருக்கீங்களா? செல்வி சிஸ்டர் ஸ்ரீ ஃபேஷன் பிளாக். அவங்களுக்கு என்ன கேட்டேன், அவங்க அப்படி டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னால் நம்ப மாட்டாங்க உதயா ப்ரோ. ஏதோ பொண்ணுங்களோட கடலை போட்டுட்டு இருந்தீங்க அப்படி தானே 2 நாளாக. இவர் ஒருத்தர் என்னமோ நேற்று நான் மீட்டிங்கு போனேன்னு சொல்கிறாரு. யாருக்கு தெரியும் அவர் எந்த மீட்டிங்க்கு போனாருன்னு? நானும் அதைத்தான் சொன்னேன், அதை நம்பலை ப்ரோ. நாங்கள் நம்ப மாட்டோம். அம்மா நம்புறையா? அக்கா சூப்பர். உதயா ப்ரோ சிரிக்கிறாரு. அப்படியே பாலு கார்த்தி அக்கா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அக்கா. நான் திருப்பூர் அக்கா. ஓகே சிஸ்டர். கண்டிப்பாக அம்மா வந்து மோட்டிவேஷனலாக பேசி ஒரு வீடியோ போடுவாங்க சரிங்களா. பாருங்கள், அது நியாயம்தான். நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், கூச்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பசங்களுக்காக வேண்டி தானே மொட்டை போடுறோம். அப்போ அது போட்டு தானே ஆகணும், அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தானே ஆகணும். திருப்பூர். நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீங்க? நான் எங்கள் வீட்டில் இருந்து பேசுகிறேன். என்னோட அம்மா வந்து ஃபஸ்ட்டு அக்கா பொண்ணுக்காக, அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை கிடையாது, அதுக்காக வேண்டிட்டு மொட்டை போட்டாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, அப்பையும் வேண்டிட்டு மொட்டை போட்டாங்க. திருப்பி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அப்பையும் வேண்டிட்டு மொட்டை போட்டாங்க. அப்புறம் எனக்கு பையனுக்காக மொட்டை போட்டாங்க. இப்படி பேர பசங்களுக்காக மொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? எங்கள் அப்பா வந்து என் பையனுக்கு மொட்டை போட்டால் என் கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டே இருந்தார். கரெக்டாக என் பையன் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு முடித்து 1 மாதத்துலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த மொட்டை போடும்போது எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் திரும்பி, நான் மொட்டை போட்டால் என் கடமையே முடிஞ்சுது பாப்பா, இந்த மொட்டையை மட்டும் போட்டோம்னா என் கடமை முடிஞ்சுது, சீக்கிரமாக போடணும்னு சொல்லி அறக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் மொட்டை போட்டு 1 மாதத்துல இறந்துட்டார். அவருக்கு என்ன தோணுச்சோ மனசில். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். நான் சென்னை ப்ரோ. அந்த மனுஷனுக்கு மனசில் என்னென்னலாம் தோணுச்சோ சாக போகிறதுக்கு முன்னாடி. மொட்டை போட்டே ஆகணும்னு ஒரே அடம், இப்போயே போடணும், எப்பவுமே போடணும் அப்படின்னு சொல்லி போட்டார். 1 மாதத்துல இறந்துட்டார். அதனால் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, பேர பசங்களுக்காக நினச்சி எங்கள் அம்மா மொட்டை போட்டாங்க. பேர பசங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணாது, அதை நினச்சி கூச்சப்படாதீங்க. நம்ம வேண்டிட்டோம், நம்ம வேண்டுதலாக கண்டிப்பாக நம்ம செஞ்சு